பயந்துருமா? ஏய் எதை ஆட்டினா பயப்படுவேன்? எதை ஆட்டினா பயப்பட மாட்டோம். அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. யானைக்கு யானை தோல் கொடுத்தது போலன்னு சொன்னீங்களே, என்ன அதே மாதிரி தான் இருக்கு. சரியா இருக்கா இல்லையா? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹாய். யார் நீ? இங்க என்ன உனக்கு வேலை? யார் நீங்க? எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுடா. ஏங்க என்னங்க என்ன அப்படியா இருக்கு? இல்ல இல்ல பார்த்தா சிரிப்பு வருங்கிற. ஒரு காலத்துல எம்பிட்டு பெரிய பயில்வானோடலாம் சண்டை ஓட்டேன் நான். இன்னைக்கு பிறந்த பிள்ளையோடலாம் சண்டை ஓடுற கொடுமை ஆகி போச்சு. ஏங்க உங்களுக்கு அப்ப யோகம்னு சொல்லுங்க. யோகம் தான். பின் யோகம். பின் யோகம் இல்ல, இது வந்து ஜாதகத்துல அது மாதிரி ஒரு வித்தியாசமான யோகம். யோகம் மாதிரி நமக்கு காலம் போன கடைசியில் இப்படி விட குஞ்சா வந்து மாட்டது பாரு. ஆமா, நெஞ்சு சலிக்க நல்லது. நல்லதுதான், ஆனா அடிச்சு சாப்பிடணும்ல. அடிச்சு சாப்பிடக்கூடாது. இது பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது. ஏய் ஜுஜிலிபா, தொடுற வேலை வச்சுட்டேன்னு வச்சுக்கோமே, அடிச்சு போடுவேன். அடிச்சு போடுவாங்களா? பயப்படுறீங்களா? பயந்து வருது எனக்கு. பயப்படணும், பயப்படணும் இருக்கணும். ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு? நான் உங்ககிட்ட எப்படி டீல் பண்ணுங்கிறத இப்ப இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் கரெக்டா தெரியுது? அந்த இடுப்புல கையை வச்சு, இந்த பிள்ளைக்கு கையை விட வாய் தான் பவர் ஜாஸ்தி. அதனால நம்ம கை யூஸ் பண்ணக்கூடாது, வாயை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணணும். ஓஹோ, உதட்ட பிடிச்சி கடிச்சிட்டோம்னா எதுவும் பேச முடியாதுன்னு பாக்குறீங்க. இவரா உனக்கு அப்பனா? மாமாக்களுக்கு வணக்கம். மாமாக்களுக்கு நீ யாரெல்லாம் அப்பான்னு கூப்பிடுறியோ அவன் பூரா எனக்கு மாமா. என்ன மாமான்னா? அரே நான் மாமான்னு சொன்னா நீ மாமா சொன்னா எனக்கு சித்தப்பேன். பங்காளியா? எப்படியா இது? மாமனார் மாமனார் அவங்க. எப்படியா? அந்த முறையை நான் அப்புறமா உனக்கு சொல்றேன். யாருங்க நீங்க முதல்ல? உட்கார்ந்து கூட ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓபாட்ல வந்து அந்த முறையை உட்கார்ந்து கூட பேசிக்க பாத்தீங்களா? குயா 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 குயான்னு வச்சா அப்படியே பேசுவேன். என்ன மைனா குஞ்சாடு? ஏய் என்ன உன்னெல்லாம் அடிச்சு மூணா மடிச்சு என் டவுசர் பாக்கெட்ல சொருகிட்டு போயிட்டு ஏறிட்டு மிதிச்சனாக்க நாறிட்டு போயிடுவேன். ஐயோ இப்படி மலை மலை வரதா ஏறிட்டு தான மிதிக்க முடியும். நீங்க ஏறி மிதிச்சிட்டாலும் பயப்பட மாட்டியா? இந்த கொசுவை அடிக்கலாம் முதல்ல. ஏங்க அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அது அடிக்க முடியாம தான் கடிச்சிக்கிட்டே அலையுதுங்க. தவார் ஏய் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு பாக்குறேன். நானு போனா அப்ப ஒரு ஆம்பளையாச்சேன்னு பாக்குறேன். ஏய் ஏய் என்ன குரல் கொடுத்தா பயந்துருமா? தாரு ஆமா விடுமா தாரு, அங்கிட்ட மட்டும் பாத்தியா தாரு, அவர் ரொம்ப விவரமான ஆளு. நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் பயப்படுற மாதிரி போற மாதிரி இருட்டுக்குள்ள ஓட்டி போய் உமா குத்து குத்து போடுவாரு. சும்மா பேசாம இரு. செஞ்சிருவேன். நீ செய்யறதுக்கு தான் பாக்குற. சமாதி கட்டிடுவேன் பாத்துக்க. எப்படி நிக்க வச்சானே படுக்க வச்சு செஞ்சானே? நிக்க வச்சிட்டாலுமே அப்புறம் அவரு நீ நிக்க வச்சிட்டீனா தொடாதயா முதல்ல. இல்லப்பா நான் போய் அப்படியே போயாங்கறே. வாமா நீயுங்கற. சரி நான் தொடறத மட்டும் என்ன இது இடைஞ்சல் பண்ணாத. தொட கூடாதுன்றே. நீ யார் என்னைய தொட? ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய மேல்ல கை வைக்கிறியே, சோத்த தவிர திங்கற, சோத்த விட்டு சுண்ணாம்பு வாதிங்கற. சரி மேல வைக்கல கீழ வைக்கிட்டா? ஏய் அடிதாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் நான் தெரிஞ்சுதான் செய்வேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்டா? ஏன் நான் சொல்றேன் ஏன் கை வைக்கிறேனா? கை வைக்க கூடாது. நீ தொடணும்ங்கற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. அப்புறம் நம்ம செல்லு கொஞ்சம் பேட்டரி வீக், அதுக்கு அடிக்கடி சார்ஜ் ஏத்திக்கலாம். இது என்ன ஸ்டாண்ட்? சார்ஜர் இங்க இருக்கு. ஓ இதுதான் அப்படி தொட்டாச்சா கரெக்ட்னு ஏறும். 80 வாட்டுக்கு வரும். வயிற கொண்டு சொறி விடுனே ஒரு வாயிலே. நோ 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 அதுல ஏறாத நமக்கு சார்ஜ். நமக்கு சின்ன பின்னு தான் சேரும். ஆமா ஆமா சீட்டை இப்போ ஒத்து வர. ஏன்னா முதல்ல எல்லாம் பெரிய பின்னா தான் இருந்துச்சு. அந்த பழைய செல்லு பெரிய உருவத்துக்கு சின்ன பின்னா சரிப்பட்டு வராதுங்க. ஏய் நம்மளது உருண்டை பின்னு. ஐயோ புரியாம பேச சொருகி விட்டேன்னா டின் 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 நான் வயிற இழுத்து வச்சிட்டு வெட்டி விட்டுறேன். பரவாயில்லையா? சார்ஜர் வீணா போகாதா? போயிட்டு போகுது எனக்கு என்ன? வெட்டி விட்டா அப்புறம் நீ தான் ஏமாந்து போவ. அப்ப இந்த சார்ஜ் கிடைக்கலையே. உள்ளது போச்சுனால உள்ளக்க நான். இவங்கள்ட்ட இல்லாட்டி வேற யார்ட்டுமே கிடைக்காது பாருங்க சார்ஜ் வயிறு பாக்கெட். அப்படி எல்லா சார்ஜ் நினைக்கப்படாது. நம்ம செல்லுக்குன்னு எந்த சார்ஜரை கொடுக்குறாங்களோ அதுல தான் ஏத்தணுமே தவிர செல்லுக்குன்னு கொடுத்தா வேற சார்ஜர் சேருதுன்னு ஏத்தனீனா சீக்கிரம் செல்லு புகஞ்சு போகும். என்னோட செல்லுன்னு சொல்லி கொடுத்திருந்தா பரவாயில்ல. நீ யாரு எவரனே தெரியாது. உன்னோட சார்ஜர் கொண்டு வந்து ஏன்டா தரணும்? நான் வெட்டி தான் விடுவேன். இன்னைக்கு இந்த செல்லுக்கு இந்த சார்ஜர் தான் சரியா வரும். மாட்டேனே மாட்டேன். போய் நீ மாட்டேன்னு தான் சொல்றே, அப்புறம் மாட்டேன்றே. மாட்டேன்னு சொல்லல, மாட்டேன் முடியாதுன்னு சொன்னேன். வேண்டாம். என்ன வேண்டாம்? பிரச்சனை வேண்டாம். கொடுத்தாங்க வேணாங்கற. பிரச்சனை வேண்டாம். என்ன வேணும்ன்றேன். ஏய்
பாத்தியா தொண்டை இதாங்க. உனக்கு தொண்டை பெருசா இருந்தா அண்ணன் மண்டை பெருசா இருந்தா எனக்கு என்ன ஓஹோ நீ வேற எதுவும் கற்பனை பண்ணியா இல்லங்க ஏய், தொடாதயா அது பெருசா இருக்க கூடாது ஆ, பெருசா தான் இருக்கணும் ஏன் மைனா குஞ்சு மாதிரி சரி சரி அதை விட பிரச்சனை வேணாம் ஏய் மேல கை வச்சுட்டே இருக்காருப்பா ஐயே சார்ஜ் ஏத்த வேணாமா பொசுக்குன்னு படத்துக்குன்னு சொல்றேன் அப்புறம் அதான் சொல்றேன் இல்லம்மா செல்லு புரியாம பேசாத நீ வாப்பா நீ நில்லு ஏய் பழைய செல்லுமா ஐயோ பழைய நோக்கியா மண்டை செல்லு எங்க அப்பா கிட்ட சார்ஜர் ஏத்திக்கங்க யாரு? எங்க அப்பா கிட்ட அது இது ஒரே செல்லுதான் லூசு உனக்கு ஒன்று சொல்றேன் என்ன பொம்பளை பிள்ளையா என்னாச்சு எவ்வளோ பூச்சி ஊற்றிட்டாங்க எடுத்து வரேன் நாங்க இருக்கோம் எடுத்துக்குவோம் இப்போ நான் எதுக்கு இருக்கேன் வணக்கம் தலைவா இங்கே இரு. என்ன? உன்னை உச்சரிக்கிறேன் ஏய் எச்சரிக்கிறேன் அதான் கொஞ்சம் டன் ஸ்லிப்பாச்சு எச்சரிக்கிறேன் பொம்பளை பிள்ளையா லட்சணமா நட நான் அப்படிலாம் நடக்க முடியாது வாய் அடிக்க அப்படிதான் பேசுவேன் பேசக்கூடாது ஏன் இந்த காலத்துல வாய் இல்லாத பிள்ளை நாய் தூக்கிட்டு போயிரும் வாயு தான் வாழ சொல்லு வாயு இல்லைன்னா வந்து நான் உன்னை தூக்கிட்டு போகும் நல்லி எலும்புன்னு நினைச்சு அது வேற பிரச்சனை ஏய் பொம்பளை பிள்ளை வாய் அடக்கமா பேசணும் இப்படி பேசினா வாயாடி சிரிக்கும் சொல்லிட்டு போறாங்க உனக்கு என்ன கவலை அப்படி சொல்லக்கூடாது ஆ? இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன் ஐயோ வந்துட்டு போறேனே அட புதன்கிழமை வருது அது வேலைக்கிழமை வருது உனக்கு தேவையா ஏய் நீ டூர் போறத சொல்லல அப்புறம் புகுந்த வீடுனா பூந்த வீட்டுக்கு போறது புதன்கிழமை புகுந்த வீடா ஆ. நான் எந்த வீட்லயுமே புகுறவே இல்ல என்னை பார்த்தா கலவாணி பிள்ளை மாதிரி தெரியுதா ஏய் ஐயோ பூந்த வீடுனா களவாடுறது இல்ல அதுதானே புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்க புருஷன் வீடு புருஷ வீடா ஆ. அதுக்கெல்லாம் என்ன நாள் இருக்குயா என்ன நாள் என்ன அப்படியே நாளை கடத்திட்டே போக கூடாது அப்புறம் டக்குன்னு சித்திரை காலகட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல சித்திரை சுடி நல்லா அதாவது காலகாலத்தில் செய்ய வேண்டியதுன்னு செஞ்சிடணும் அப்புறம் போச்சுன்னா போச்சு போனா வராது பொழுது விடிச்சா திரும்ப அதுக்குள்ள ஒரு நாள் வராமலா போகும் ஆ. ஆ. இதவா, அவசரப்படக்கூடாது என்னை கொண்டே பாதாளக்குள்ள தள்ளலாம் பாக்குறீங்களா எல்லாரும் நான் எங்கம்மா குழியில தள்ளணும்னு பாக்குறேன் ஆ. குழியில தள்ளணும் உள்ள போய் பாக்குறாங்க நான் அப்படிலாம் குழி கிடைச்சாலும் தள்ளுற ஆள் இல்லை என்ன அப்புறம் குழியை விட்டு மேலே வந்து வேடிக்கை பார்க்கறதோட சரி ஆண்டவா. ஒரு காலத்துல தள்ளினாள் தான் ஆ. பல கிரவுண்டில் இறங்கி விளையாண்டவன் ஆத்தே. அதாவது எவ்வளவு பெரிய கேனமா இருந்தாலும் சரி இப்ப கிரவுண்ட்ல விளையாடுறதுல அம்பையர் ஆயிட்டேன் வெளியில நின்று விசில் அடிக்கிறதோ சரி ஏய் கரெக்டா இருக்க போ ஏய் அங்க போ நல்ல இங்க வா வேலை உங்களுக்கு. அம்மா எவ்வளவு பெரிய ஆழமான கேணியா இருந்தாலும் சரி என்ன செய்யறது தூர் வாரணை ஒரு காலத்துல முட்டு எடுக்காம வர மாட்டாரு இப்ப அது ரொம்ப முக்கியமா வேலையை பாரியா பொம்பளை பிள்ளை இனிமே வெளியே சொல்லாதீங்க இப்ப வெக்கமா இருக்குல்ல அவருக்கு யாருக்கு வெக்கமா இருக்கு உங்களுக்கு ஏய், ஏய். இன்னைக்கும் பெருவரில் ஊண்டிட்டேன்னு வச்சுக்க ஆ. அதுலலாம் குறையில ஆண்டைய வச்சிருக்கேன் எதுல குறை இல்ல இங்கே கல்ல தூக்கு கருப்பட்டி தாரன்னு சொல்ல வரைக்கும் இறங்கி விளையாடுவேன் நம்மளா ஒதுங்கி போறோம் அவ்வளவுதான் ஒரு பெரிய புட்டிங்க பொண்டம்பலம் நினைப்பு புடுங்குவேன் புடுங்காம விட மாட்டேன் ஆஹா. ஒன்னு அம்பலம் தான் ஓஹோ. அம்பலத்துல வச்சு செய்வேன் அரங்கத்துல வச்சு செய்வேன் இல்ல சம்பளத்துல வாங்கிக்கிட்டு செய்வாரு எவ்வாறு உனக்கு ஒன்று சொல்லுங்களு என்ன? சின்ன பிள்ளையா இருக்க பெரிய மனுஷன் மோதாத ஓடி போயிரு ஓ ஏய் நான் ஆடிட்டு இருந்த நீ தான் வந்து மோதுற சவுடால பத்தியா அப்படிதான் பேசுவேன் புள்ள வளர்த்து வச்சிருக்காங்க வேற மாமாக்காரங்க எப்பா ஏய் இந்த பிள்ளைக்கு அப்பங்க தானையா எனக்கு மாமங்க தானே அதான் மாமாக்காரங்க என்ன மாமன்னா ஏய் இங்க இரு பச்சை மண்ணா இருக்கான்னு பாக்குறேன் இல்லனா என்ன பண்ணுவ வேற மாதிரி ஆகிக்கிறேன் என்ன வேற மாதிரி ஆகும் நான் கேக்குறேன் ஹலோ எவ்வளோ பெரிய மாடாக இருந்தாலும் சின்ன முளைக்குச்சிலாம் கட்டி கிடக்கும். இப்போ நீ என்ன சொல்ல வர்ற தேரு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி அதை இழுத்துட்டு போறது அந்த இது ஒரே ஒரு அச்சாணி தானே இருக்கு அது இல்லாட்டி வச்சுக்கோமே வண்டி தார் தாரா போயிரும் இப்போ என்ன சொல்ல வர்ற இப்ப என்ன சொல்ல வர்றேன் அதுல இருந்து நீ என்ன சொல்ல வர அது என்ன சொல்ல வர்றேன் ஆளு சின்னதா இருக்கேன்னு படுத்து எடை போடாத நான் அப்படி சொல்லவே இல்லையே நீ ஆள் சின்னதா இருக்கலாம் மத்தாள் சொல்லுவேன் நான் சொல்ல மாட்டேன் ஆள் சின்னதா இருந்தாலும் மற்றதெல்லாம் கிளியரா இருக்கும்னு எனக்கு தெரியும் என்னப்பா ஏன்னா இவன் தொட்டு தொட்டு பேசுறாருப்பா அட, இங்க கெவனி மானே பாருமா உன் கையை காட்டு உன் கை தானே அப்புறம் நான் வாடகை எடுத்துட்டு வந்தேன் மூக்கு யார் மூக்கு என்னோட மூக்குவேன் சுண்டு வரல விடு சும்மா விடு போகுதா போகுங்க இந்த மோதிர வரல விடு போகுமே பாம்பு வரல விடு போகுமியா ஆள்காட்டி வரல போகும் கட்டை வரல அட போகுமியா அப்படித்தான் போகும் அதெல்லாம் போகாமலாம் இருக்காது அடுப்பு சின்ன அடுப்பு தான் சரி அதில் பால் காய்ச்சற குண்டா வச்சாலும் நிற்கும் நிக்கும் 10 படி போகிற வேகச்ச குண்டா வச்சாலும் நிற்கும் நிக்கும் 50 கிலோ வேகிற பிரியாணி சட்டி வச்சாலும் நிற்கும் இப்ப இவங்கெல்லாம் எதுக்கு சிரிக்கிறாங்க நீ அடுப்பு சின்ன அடுப்பு நான் பிரியாணி சட்டி சாங்கும்னு சொல்கிறாங்க அவங்க உனக்கு புரியலையா ஓ அப்படியா என்ன பயமில்ல போ உனக்கு சொல்கிறேன் கேளு பயப்பில்ல இல்ல பொம்பளை பிள்ளை தெரியும் ஆம்பளை பயலுக்கு மரியாதை கொடுத்து பேச பிள்ளைக்கு அப்படிலாம் கொடுக்க முடியாது நீ முத மரியாதை கொடுத்தியா நான் என்ன உனக்கு மரியாதை கொடுக்குற மணி எடுத்து கிரிக்கின்னு அடிக்கணுமா இந்த மணி ஆட்டினாலும் ஒண்ணு சும்மா போட்டாலும் ஒண்ணு பாக்கிட்டு இந்த மணியை பத்தி உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கியே யாரோ சொல்லியிருக்காங்க ஐயோ நீங்க நினைக்கிற
மாதிரிலாம் இல்ல. நீங்க மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன். எதாரு? நீங்க மரியாதை கொடுக்கலன்னு நான் கொடுக்க முடியாது. ஆணுக்குத்தான் பெண் மரியாதை கொடுக்கணுமே தவிர நாங்க பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்க தான், மதிக்க தெரியாதவன் அல்ல. சரி. ஆனா ஆண் என்னுக்கும் பெண்ணும் அடங்கித்தான் போகணும். அப்படிலாம் போகன்ற அவசியம் எனக்கு கிடையாது. போ. ஏன் ஏன் அடங்க மாட்டேன்? அப்படிலாம் போக முடியாதுங்க. அப்படின்னா உன்னை தமிழ்நாட்டுல மதிக்க மாட்டாங்க. மதினாடி போயிட்டு போறாங்க, எனக்கு என்ன? ஏன் அப்படி எடுத்துரிஞ்சு பேசாத. போயிட்டு போறாங்கயா. போயிட்டு போறாங்க சொல்லக்கூடாது. சரி. ஊருடன் ஒத்து வாழணும். அப்படியா? உலகோடு ஒற்று ஒழுகாத பலகற்றும் கல்லாதவர்னு வள்ளுவர் சொல்லியிருக்கா, தெரியுமா உனக்கு? ஏய், சொந்த ஊரோட ஒட்டி வாழ்றது உண்மைதான். உனக்கு என்ன? ஏய். இல்ல, உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் நான் கேக்குறேன். திருக்குறளுக்கு புது அர்த்தம் சொன்னபடி நீ சொந்த ஊரோட ஒத்து வாழ்றாங்களா? சொந்த ஊரோட எப்படி இல்ல, சொல்றதுன்னா? உலகோடு ஒற்று ஒழுகார் ஆ. பலகற்றும் கல்லார். என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம்? உலகம் போற போக்குல சேர்ந்து போக தெரியாதவன் என்ன படிச்சிருந்தாலும் அவன் முட்டா பையன் அர்த்தம். இப்ப அது என்ன கோமணம் கட்டினவன் ஊர்ல கோமணம் கட்டாதவன் பைத்தியக்காரன், முட்டை குண்டியா போறவன் ஊர்ல கோமணம் கட்டினவன் பைத்தியக்காரன். இந்த மாதிரிலாம் ஊர்ல இருக்கா? அப்படி எப்படி இருக்கோ அதை ஒத்து போக தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஓ, இப்ப என்ன சொல்ல வரீங்க? உனக்கு சொல்றேன், என்ன? எனக்கு அடங்கி போ. அப்பலாம் போக முடியாது. ஆம்பளை கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியும். முடியாது. என்னால முடியும்யா? இதுதான் மண்டை கருவான். என்னால முடியும்னா மண்டை கருவங்கிறேன். முடியும். ஜெயிக்க முடியாது. ஒன்னால உடம்பு வச்சுட்டு ஒன்னாலே முடியுதே, ஏன் உடம்பு என்னால முடியாதா? இந்த உடம்புக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை தெரியுமா? எதா இருந்தாலும் சரி என்னால முடியும்ன்றேன். அதுதான் மண்டை கருவம்னு. அதான் முடியும். அப்ப ஜெயிச்சிருவியா? ஜெயிச்சிருவேன். நான் செய்யறது நீ செஞ்சிருவியா? செஞ்சிருவேன். மாட்டிக்கிட்டீங்கன்னா மாட்ட மாட்டேன். வாயை கொடுத்து இப்போ சபையில மாட்டிக்கிடுவ. மாட்ட மாட்டேயா? கோப்பையின் துர்ராசு போட்டிக்கு பந்தயத்துக்கு இப்ப நீதான் நடுவர். எனக்கு எங்க அப்பா இருக்காரு. சரியா மாமா? இருமாமா. ஆமாண்ணா மண்டையை பிளந்து விடுவேன். இருமாமா. இப்போ இந்த உன் மகளுக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு மாமா. நான் செய்யறத உன் மக செய்யறோம்ன்றா. செஞ்சுட்டான்னா காலி இந்த கொட்டைகளை தூக்கு போட்டு தொங்குறேன். நிஜமாவா? இல்ல மரம் இல்ல, இங்க அது தைரியத்துல சொல்றாரு. நீ செஞ்சிட்டீன்னா உனக்கு நான் பொண்டாட்டி. ஆ? வா, நீங்க செய்ய முடியலாட்டி நீ எனக்கு பொண்டாட்டி. ரெண்டும் ஒண்ணுதாயா? அப்படி அதை அவர் செய்ய முடியும், நீ செய்யுமா? அப்புறம் மாத்திக்கிற வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? இல்ல, இப்ப போட்டிக்கு வேற இது இல்ல. நான் நினைச்சேன்னா நினைச்சேனா? எதுக்கு இருக்க கோயில் என்ன கோயில் என்ன கோயிலுன்னு சொல்லி விடுவாப்பா. வாய் சவடால் பேசுறேன். தெரியல. என்ன கோயில் பாரு. அம்மா 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 அம்மன். ஆ, ஆ. ஆமையா? சரி. அட இருக்குடா. அட இருக்குடா. எந்த கோயில்? கரெக்ட்டா தானே சொன்னேன். அட எந்த கோயிலா இருந்தாலும் சரிதான். சரி. நல்ல தைரியமான ஆளு நான் நினைச்சேன்னா இந்த பேண்டையும் சட்டையும் கலட்டி சுருட்டி மைக் செட்டு காட்ட கொடுத்துட்டு வச்சிருங்க பத்திரமான்னு சொல்லி. கேரு எங்க திரும்ப தாவணியும் இல்லையா? சரி பரவாயில்ல. ஒரு துண்டுல கோமணம் கட்டி இந்த கோயில 32 ரவுண்டு அடிச்சு வருவேன். சரி. உனக்கு சின்ன பிள்ளையா இருக்கனால 15 ரவுண்டு டிஸ்கவுண்ட். ஓ 15 ரவுண்டு. இந்த பாவாடை சட்டையை கழட்டிட்டு உனக்கு துண்டு வேணாம் ஜாஸ்தி, இந்த கர்ச்சீப் தர்றேன், அதை அப்படி தொங்க விட்டு கேரு நீ ஒரு 15 ரவுண்டு அடிச்சு வா. மொகரக்கட்டைய பாரு, மொகரக்கட்டைய. ஒரு பொம்பளை பிள்ளைய போய் இத்தனை ஆம்பளைங்க உட்கார்ந்திருக்காங்க, அவங்க முன்னாடி துண்டு வேணாம் அது கர்ச்சி பண்ற. உனக்கு அதுவே பெருசுடா. அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கியா பிறக்கலையா? மான கட்டவனே. பிறக்கல. மொகரைய பாரு. அண்ணன் தம்பி தான் 3 பேர். அக்கா தங்கச்சி. அதனால தான் உனக்கு தைரியமா பேசுறேன். உன்னை பெத்தது ஒரு தாய் தானே, ஒரு பொம்பளை தானே. அதுக்கு யாரு என்ன செய்யாது? அதுக்கு நம்ம என்ன? அவங்கள போய் இப்படி சொல்லுவியா? அது எப்படி நான் சொல்ல முடியும்? அதுங்க அப்பன் சொல்லுவாரு. மானகட்ட குடும்பம். நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். மானகட்ட குடும்பமா இருக்கியா? நீ கர்ச்சி போட 15 ரவுண்டு அடிச்சு வா. அடிச்சு வந்துட்ட. ஏய் தொடாதே முதல்ல. ஹலோ தொடாதீங்க. இந்தாங்க போட்டியா? இப்போ போட்டி சொல்றீங்களா? நான் போடலடா, நான் எங்க போடுறேன்? இல்லைங்க போட்டியா போடுறீங்க? ஏங்க அவங்க செய்யற நீங்க செஞ்சிருவீங்களா? அப்பா கேளுப்பா. போடுறா. இந்த முள்ளிக்காத்தண்டு ஆள் செய்யறது நான் செய்ய முடியாதாங்க. செஞ்சிருவியா? கேளுடா. என்னால செய்ய முடிஞ்சத என்னாலும் இல்ல, பெண்கள் நாங்க எங்களோட இனத்தையே எடுத்துக்கிறேன். எங்கனால செய்ய முடிஞ்சத உங்கனால செய்ய முடியாதுன்றேன். என்ன செய்வேன்? செஞ்சு விடுறேன். முடியுமா? என்ன சொன்னாலும் செய்வேன். என்ன செஞ்சாலும். மத்தாள் தான் பயப்படுறியா? சரி. நான் பயப்பட மாட்டேன். மாட்டிக்கிட்டடி சும்மா மாப்ள. சொல்லு. மாட்டிக்கிட்டே. மாப்பிள்ளை நீயே ஒத்துக்கிட்ட வர. ஏய் மாப்ளனா அந்த மாப்ள கிடையாது. மாட்டிக்கிட்டீங்க. சொல்லு. தம்பி மாட்டிக்கிட்டீங்க. தம்பி மாட்டிக்கிச்சா? தம்பி மாட்டிக்கல. தம்பி மாட்டிக்கிட்டே எடுத்து விட்டுறோம். இல்லங்க. அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை, அதாவது நாங்க 10 மாசம், அதாவது 7200 மணி நேரம் ஒரு குழந்தைய பெத்தெடுத்து தகப்பென்ற பட்டத்தை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். நீங்க அதே மாதிரி 10 மாசமும் சுமக்க வேணாம். 5 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெத்தெடுத்து தாயின்ற பட்டத்தை உங்களால கொடுக்க முடியுமா? இது ஒரு பேச்சு. உன்ன புள்ள பக்கற என்ன மயத்துக்கு பெக்கற? மயத்துக்கு பெக்கறியா? உன்னை யார் 10 மாசம் 5 மாசத்துல இறக்கி விட்டு போக வேண்டியதானே? உரமாத்த பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல. தெரியுதுல்ல?
இதுல ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம நாங்க படுக்கும்போது எந்திரிச்சு உட்கார்ந்து அப்படி ஒரு சாட் ஒன்னு யாரும் படுக்க சொன்னா ஹரியரன்னு ஒருத்தர் மேடையில் நிற்கிறான்னா ஒரு பெண் தான் காரணம். ஏன் அப்புறம் எங்க அப்பா முடிஞ்சா போட்டிக்கு வந்துட்டா இங்க இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை வைக்காம வந்துருவேன் பெருச்சாளி மாதிரி முடிஞ்சா பிள்ளை பத்தி காட்டுங்க. எங்க அப்பையும் செய்யாம தான் எங்க ஆத்தா வந்து விட்டாளா? ஹலோ என்னடா கேக்குறீங்க? அவ்வளவுதான் 2 பேருக்கும் சுகத்தினாலதான் இருக்காங்க. நான் கேக்குறேன் எல்லாருக்குமா குழந்தை பிறக்குது? இல்ல இல்ல அது இல்ல, அது ஆண்டவன் கொடுக்கணும். நீங்க இந்த வாய் சவடாலாம் பேச முடியாது. முடிஞ்சா போட்டிக்கு வாங்க, பிள்ளை பத்தி காட்டுங்க. இன்னைக்கு இந்த மேடையோட இந்த வார்த்தைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எப்படி கட்டுவீங்க? இத எப்படி செய்ய முடியும்? யார்ட்டையும் இந்த வார்த்தை நீ கேட்க கூடாது. சரியான ஆம்பளை எப்படி பாங்க ஒரு முடிவு கட்டுங்க அப்படிங்குது. இவரே என்ன சிரிச்சு ஏமாத்துறாரு. ஏய் தொடாதீங்க. நான் புள்ள பெக்கறேன். எப்படியா பெப்ப? எனக்கு நீ புள்ள கொடுவா. ஏய் லைட்டா பண்ற தம்பி. ஏங்க புள்ள கொடுக்கிறதுக்கு இந்தாங்க படுத்துக்கறவா படுத்துக்கறவா குனிஞ்சுக்கறவா. இந்தாங்க. ஹலோ ஹலோ நிசந்தானா? நீ போடா போய் அம்மா கூட்டிட்டு வாடா. டேய் அது உனக்கு. அதான் எனக்கு தான். போ நீ அங்க தள்ளிட்டு போ. இந்தாங்க நீ வா. லைட் ஆஃப் பண்ணாதீங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா நாங்களும் மாசம் வாய்க்குவோம். இல்லப்பா நீ எனக்கு கேளுடா. எனக்கு புள்ள கொடு வா. இரியா. எனக்கு மூட் ஆயிருச்சு வா. அட சீக்கிரம் வாமா. ஐயா இல்லப்பா. டேய் இந்தம்மா இப்படி இருந்தா எப்படியா புள்ள கொடுக்க முடியும்? நீ கேளியா? கற்ப பை இருக்குல்ல உங்கள்ட்ட? எனக்கு கர்ப்பப்பை இருக்கு எங்களுக்கு. அட உங்கட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை இல்லாமயா போயிரேன். கர்மால எப்படியா பெப்ப? ஏன் வைக்க முடியாது. நீ வைக்கமோ நான் வைக்க முடியாதா என்ன? ஏய் எங்களுக்கு கர்ப்பப்பைன்றது கடவுள் கொடுத்தது. உனக்கு கடவுள் கொடுத்துருக்கேன், எனக்கு மளிகை கடைக்காரன் கொடுத்தா வச்சுக்கிடுவான். ஹலோ அவங்க கேட்குற அது இல்லைங்க. பெக்கிறதுக்கு எங்களுக்கு வாசப்படி இருக்கு. நீங்க எது வழியா பெப்பீங்க அப்படின்னு? ஏன் எங்களுக்கு வாஜப்படி மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டியா? சரி வா. வாய் வாக்கல பெப்ப. வா. என்னங்க? இப்போ எல்லா பொம்பளையும் அந்த வாசப்படி வச்சா வைக்கிறீங்களா? ஏய் மல்லாக்க போட்டு அறுத்து எடுக்கிறாங்க. அப்படிதான். அது மாதிரி எங்களை அறுத்து எடுத்துட்டு போறாங்க. வா புள்ள கொடு. நான் கொடுக்க புள்ள கொடு வா. ஐயோ அவர் மூட் ஆயிட்டாருமா. சீ. ஒன்று தெரிஞ்சுக்க, நீ எனக்கு புள்ள கொடுத்தாலும் நான் உனக்கு புள்ள கொடுத்தாலும் மாசம் ஆகுறது நீ தானே தவிர நான் கிடையாது. தெரியுதுல்ல? நல்லா தெரிஞ்சுக்க. அப்படின்னா அதுதான் சொல்றேன். இங்க பாரு, வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தானே தவிர வேலி கிடையாது. பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு உத்தம மாதிரி ஓடி போயிடுறது. அதான் ஆம்பளை. மொகரே பாரு மொகரே. அதுதான் ஆம்பளை. 1000 குட்டிச்சவரை தாண்டுவான், ஆனா அவன் ஆம்பளை தான். ஆனா பொம்பளை அப்படி இல்லை. கோடி ஒரு வெள்ளை, ஏய் குமரி ஒரு புள்ள. தெரிஞ்சிட்டியா? உன்னால 1000 குட்டிச்சவரை தாண்டுவியா? தாண்ட முடியுங்க. என்னது? தாண்ட முடியுங்க. ஏய் அப்படி சொல்லக்கூடாது, அசிங்கமா போவேன். ஏன் ஆய குட்டிச்சவர்னா என்ன? செவுரு தானங்க. இது ஹை ஜம்ப் தாண்டறது இல்ல. அப்புறம் இந்த அர்த்தமே தெரியல உனக்கு. தெரியல. 1000 குட்டிச்சவர் தாண்டான்னு சொன்னா 1000 பொம்பளைட்டு போயிட்டு வந்தாலும் ஐயோ அதுக்கு பேர் அத்தை. ஆம்பளை, ஆம்பளை. மறைச்சு சொல்றது. உன்னை நம்பி ஒரு பிள்ளை வந்தா பொம்பளை அப்படி போனானாக்கா என்ன குடும்பத்துக்கு ஆகுமா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு துரோகம் பண்றீங்களே, உனக்கு நல்ல சாவு வருமா? இந்த வார்த்தை கேக்குறியே, நான் யாருக்கு துரோகம் பண்ணி நீ பார்த்தேன்? அம்மாக்கு. உம்மாக்கு நான் துரோகம் பண்ணனா? எவன் சொன்னது உனக்கு? நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன்டி. யாரோ உன்னை கெடுத்து வச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல விடு, அதெல்லாம் உங்க அம்மாக்கு நான் துரோகம் பண்ணல. அது பாட்டுக்கு அது இருக்கு, சரி இது பாட்டுக்கு இது இருக்கு, அவ்வளவுதான். எதுக்கும் இடைஞ்செல்லாம் பாத்துக்கணும், அதான் முக்கியம். அதுதான் முக்கியம். மாடு ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறது காட்டிலும் ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுறது பாரத்தை கொஞ்சம் பாரம் கூட வைக்கலாம், கூட ஏத்திக்கலாம். அம்மா கிட்ட சொல்றேன். ஏத்துங்க மாடு எப்படி பாரு கூட ஏத்தலாம். ஏன் 2 ஷிஃப்ட்டா அடிக்க கூடாதா? அப்பா நீ 2 ஷிஃப்ட் 4 ஷிஃப்ட் கூட அடிச்சு அழுத்தியா? எங்க அப்பா அறிவுக்கு இந்த உலகத்துல பிறக்கிறதே கிடையாது. சரி வா நமக்கு சம்பளம். ஏய் வேலை கை வைக்காதீங்க. சரி இங்க என்ன பண்ற? வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தொழில் பண்றியா? கம் ஆன் டெல் மீ. இழந்த பணம் இழந்த பணம். ஓஹோ இது செக்காச்சே வந்தவளும் இது தென்ன பழுமிக்கவளும் எல்லாரும் வாந்தவளோ இது வணக்கன வரந்தவளோ எத்தனையோ பேரு கிட்ட இழந்த பணம் பாத்தியா மாட்ட மண்டலே மஞ்சங்க மாட்டியா கையில அடங்கவா ராஜமாக ஓட்டம்மா என்ன போல? இழந்த பழம் அந்த உருண்டை உருண்டையா இருக்குமே, அப்புறம் சப்பட்டையாவா இருக்கும்? அது இழந்த வடை. இழந்த வடையா? பழம்னா உருண்டையா தான் இருக்கும். வடைன்னா சாப்பிட்டே இருக்கும். சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க? உருண்டை இருக்கும், உள்ள கொட்டை இருக்குமே தானே. ஏய் பழம் இருந்தா கொட்டை இருக்க தானே செய்யும். அப்படி பேசாத. அப்படி பேச பழம் இருந்தா கொட்டை இருக்குமா? அப்புறம் என்ன? ஆமா பழம் இருந்தா கொட்டை இருக்க தான் செய்யும். யார் சொன்ன உனக்கு அப்படி? மாம்பழம் இருக்கு, மாம்பழத்துக்குள்ள கொட்டை இருக்கு. லவாப்பழம் இருக்கு, லவாப்பழத்துக்குள்ள கொட்டை இருக்கு. அந்த மாதிரி பழம் இருந்தா கொட்டை இருக்க தான் செய்யும். வாழைப்பழத்துல கொட்டை இருக்கா? இருக்கே. கருப்பு குட்டி
குட்டி குட்டியா இருக்குமே அது விதை. அது விதை. விதையாச்சி. விதை கொட்டையாகாது, சரி. கொட்டை விதையாகாது. விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதை கொட்டை ஆகலாமே தவிர என்ன வெதர் கோட்டையா? விதை கொட்டையா? அது மாதிரி கொட்டை இல்லாத பழம் உலகத்துல இருக்கு. இருக்கா? இப்ப வாழைப்பழத்துல கொட்டை இல்லைங்கிறோம் இல்லையா? ஆனா கொட்டையோட வாழைப்பழம் இருக்குங்கிறேன். இப்பதானே இல்லன்னா அப்படித்தான் சொல்லுவேன் நான். 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கா? ஏன் தெரிஞ்சு வச்சுக்க. சும்மா இருக்கியா? 2 கொட்டையோட இருக்கு. நீ பாத்திருக்கியா இல்லையா? அது இன்னும் பார்த்துருந்துச்சுன்னா இவ்வளவு பேசாது. வாய் கிளிய பேசுமா? நேரம் பார்த்துருக்கணும். வேற இப்படி பார்த்துருந்தா இப்படி பேசுவ. 2 கொட்டையோட வாழைப்பழம் பார்த்துருக்கியா இல்லையா? வாய்ப்பில்ல ராஜா. நான் காட்டவா? காட்டுறீங்களா? சும்மா இருமாப்ல காட்டுறேன். காலைல என் கூட வா. காரைக்குடி போ. ஹலோ. இங்கே காட்ட முடியாது. யார மண்டையை பொழந்து விடு. காட்டுறேங்கிறீங்க. காரைக்குடிக்கு போய் காமிக்காம இந்த லைட் போட்டு இங்க இவ்வளவு லைட் இவ்வளவு வெளிச்சத்தனை பேர் மக்கள் இருக்காங்க. கேமரா கூட இருக்கு. ஐயோ காமியா? இங்கே நீங்க வேற ஏதோ கற்பனை பண்ணிட்டு வச்சிருக்கிறீங்க. நான் அதான் சொல்ல வரல. பழம் காரைக்குள்ளதான் இருக்கா? காரைக்குடில நிஜமா? அப்ப இவர்கிட்ட இல்ல. ஏய் அப்புறம் இல்லாத இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏய் பைத்தியக்காரா, இவர்கிட்ட இல்ல இவர்கிட்ட இல்ல நானா தொங்க விட்டு காலையிறேன். இல்லையா? ஐயோ ஐயா அப்ப நீ ஐயா நீ சரி, நீங்க முட்டா பையலாட்டு பேசக்கூடாது. 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு இருக்குன்னு அதுதான் எங்க இருக்கு? நான் ஆதாரம் இல்லாத வார்த்தைகளை பேச மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க வேற கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரி சரி காரைக்குடிக்கு வர்றீங்க. காரைக்குடியில கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி. எங்க கோயிலுக்கு பின்னாடி என்னங்க அப்படிங்களா மனுஷங்களா? கோயிலுக்கு பின்னாடி போய் முழுசாவே சொல்ல விட மாட்டாங்க. அடே யாங்க நீங்க வேற போங்க அங்கிட்டு. கோயிலுக்கு பின்னாடி போய் ஐயா சாமி இருப்பா. நீங்க அருகா கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி. ஐயா அதை செய்யக்கூடாது. லூசு பைய. அங்க தமிழ் மருந்து கடை இருக்கு. அது சைடுல இருக்கு. தமிழ் மருந்து கடையில போய் கல்வாழைன்னு கேளு. ஓ கல்வாழையா? மருந்துக்கு பயன்படக்கூடியது கல்வாழைன்னு ஒரு வாழை இருக்கு. சரி. அந்த வாழைப்பழத்தை உரிச்சு பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்துக்குள்ள இருக்க கொட்டை மாதிரி 2 கொட்டை இருக்கும். இப்ப தெரியுதா கொட்டையோட வாழைப்பழம் இருக்குன்னு? நான் ஆதாரம் இல்லாத பேச மாட்டேன். நீங்க வேற ஏதோ உங்க டவுசருக்குள்ள கையை விட்டுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எழுதப்பழம் விற்க வந்த உங்க அம்மா. எங்க அம்மா இல்ல, நான் தான் விற்க வந்தேன். அருமையா பேசிட்டு கடைசியில நொம்மானோம். அது பாட்டுக்கு பாவம் அங்கிட்டு ஓரமா கிடக்கு. அது பழைய வீடு மாதிரி. எழுதப்பழம் விற்க வந்த அம்மா உன் பழத்துல நிறையா இருக்குமா? எடுக்கிற அன்னைக்கு வாங்க அடிப்பான். சாமி ஆடி இருக்கேன். முறுக்கல காலையில ஒர்க் அவுட் பண்ணல. அப்பா மாரியம்மா இல்லப்பா. குத்தி பறக்க விட்ட மத்தியா? இல்ல இல்ல இன்னும் பவர் இருக்கு. பவர் இருக்கு பவர் இருக்குங்க. ஒரு இடத்துல ஏங்க பவர். கை கொடுத்தா உங்களை அடைக்க முடியாது. உண்மையில உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? என்ன என்னமோ அவர் சாதிச்சு விட்ட மாதிரி அதெல்லாம் பறந்து போகுதா இல்லையா? ஆமா 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி வா ஒரு இடத்துல இல்லை. இப்படியே தப்பி தப்பி அலையேசும் பொட்டியில உட்கார போற சைஸா இருக்குன்னு சொல்லி பார்த்துருவேன்.
என்ன ஷாம்பு போட்டுக்க. பரிமளம். என்ன பரிமளமா? பரிமளம். பரிமளா? என்ன இவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுறீங்களே? மூடு வந்துட்டு அப்படித்தான் கூப்பிடுவேன். ஓஹோ, அந்த இல்லை இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம்? பரிமளா, உனக்கு யார் அந்த பேர் வச்சது? ஏங்க அப்பா அம்மாரா? நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. இதை போய் நல்லா இல்லைன்னு எவனா சொல்லுவானா? ஆனா அந்த பேருக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியாதே. ஐயோ வாய பாரு. முழங்கால கட்டினதை அவுத்து விட முடியாது, அந்த கதியில் எடுக்க நமக்கு தேவையாது. பேசாம உட்கார். நானே நாக்கு தடுமாறி நிற்கிறேன். உனக்கு எதுக்கு இந்த வேலை? இல்லை சொல்கிறேன். அவர் தான் முதல்ல உன்னை பார்க்கணும்னு சொன்ன கை. நான் கேட்கலையா? நக்கா உரன்னு கேட்டேன்ல, அந்த கை தான். இப்போ பரிமளா, உன் பேருக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாதே. நான் சொல்லவா? சொல்றீங்களா? பரி அப்படின்னா என்ன? குதிரை. வெரி குட். கை கொடு. இலக்கணம் படிச்சிருக்கேன், தமிழ் தெரியுது. பரவாயில்ல பரவாயில்ல. நீ பரினா குதிரை. நீ டான்ஸே போட வேண்டியது வள்ளியாவே. ஏன்னா நரியை பரியாக்குனான் சிவன். அப்போ பரினா குதிரை. நம்ம ஆவுடையார்கள் பக்கத்தில் தான், அதனால சொல்ல வரேன். இப்போ பரினா குதிரை, மலம்னா சாணம். குதிரை சாணம். பரிமளா ஏன்னா உன் பேர் குதிரைச்சாணி என்ற அர்த்தம். விளக்கம் கேட்டனா? குதிரைச்சாணி. சுத்தமா கூப்பிட மாட்டேன். உன்னை நான் மனசார விரும்புகிறேன். நீ என்னை விரும்புகிறாயா? விரும்புகிறாயா? அப்படி கேட்கணும். இழுவாயா போகுது. அப்படி இல்லை, விரும்புறியான்னு கேட்குறேன். உங்க விருப்பத்தை சொல்லுங்க. எனக்கு அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தா நான் சொல்றேன். விருப்பம் இருந்தா சொல்லிட்டேன். ஐ லவ் யூ. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? ஐ லவ் யூனா என்னது? டேய் பேசாம படுக்கிறியான்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் பத்தியா? என்ன சொன்னாங்க? இந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாதுங்கிறியா? தெரிஞ்சு போச்சு. அவருக்கு வயிற்றுச்சலா இருக்கும் போல. அப்படி இல்லை, அவன் சொல்கிறது ஒரு வேலை உண்மைதான். எங்கே போக்சோ சட்டத்தில் என்னை கொண்டு உள்ள வைக்க கூடாது. பாலியல் பலாத்காரம் பண்ணுறேன். அது பலகாரமா? ஐயோ நீங்க இப்பதானங்க சொல்றீங்க இந்த மாதிரி பலாத்காரம்டா, பலகாரம் இல்ல. காலையில உனக்கு காரைக்குள்ள நிப்பாட்டி எப்படி இருந்தாலும் வாங்கி தந்துறமா. நீங்க பூரா லூஸ், அவங்கள கணக்கில் வைக்காத. எனக்கு இந்த பலகாரம் வாங்கியே தரல. அந்த பலகாரத்தை நானே செஞ்சு தான் கொடுக்க முடியுமே தவிர வாங்கி கொடுக்க முடியாது. சரியா? நீங்க செய்யும் போது நாங்க வாங்கி கொடுக்க முடியாதா? செஞ்ச வளத்தை யார் அழகேசன்? அது கரெக்டு. சரிதா? நான் செஞ்சு கொடுப்பேன், நீ வாங்கி தான் கொடுக்க முடியுமா? அப்ப செஞ்சு கொடுக்க முடியாதா? ஆமா. நாங்க செய்ய முடியாதா? என்னன்னு தெரியல. ஓ இல்ல பலகாரம் சொல்லு. இல்ல பலகார விவரம் தெரியாதுல்ல. உன்னை எப்படி என்ன எப்படி சேர்க்கறதுன்னு சொல்லட்டா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக, நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? எதுக்காக கண்ணே எதுக்காக, நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வதும் எதுக்காக? கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வதும் எதுக்காக? மெல்ல காதுக்குள்ளே வந்து முடிவு சொல்லுது மெதுவாக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா? நான் பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா? இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா? பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா? துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா? துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா? சொல்லு சோறு தண்ணி இன்று ஏதுமில்லாம கிடக்கணுமா? உனக்காக எல்லாம் உனக்காக,
இந்த உடல உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக. இலங்கை நகரத்திலே இன்ப ஒன்றில் இருந்தார் இந்து மக சமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன். இலங்கை நகரத்திலே இன்ப ஒன்றில் இருந்தார் இந்து மக சமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன். மேகம் போலவான வீடு எங்கிலுமே மிதந்திடுவேன். மேகம் போலவான வீடு எங்கிலுமே மிதந்திடுவேன். இடி மின்னல் மழை புயல் எது வந்தாலும் தாண்டிடுவேன். உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணீர் எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வதும் எதுக்காக? கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வதும் எதுக்காக? காதுக்குள்ள வந்து முடிவை சொல்லிடு மெதுவாக. உனக்காக எல்லாம் உனக்காக உடல உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக. உங்க காதல் எப்படிப்பட்ட காதலா? எப்படி என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படி ராஜலா பாட்டல் எடுத்து விடுறேன் கேட்டுக்கங்க. நீங்க come on tell me. தன்னனானே நானே நானே தன்னானே தானனானே நானே நானே அப்படியா? இல்ல 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 ஆஹா இல்ல 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 நோ நோ மாட்டேன். ஆஹா. ஓஹோ. இங்க மாமா ஒரு ரவுண்டு ஊருகாயா நான் இருக்க